என்ன நடந்திருக்கு கூத்துன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லிட்டுறாங்க. இது நான் பேசுறதும் மற்றவங்க சொன்னது தான். இது அமெரிக்காலேருந்து எனக்கு வந்த தகவல். நம்ம ஆர்மி வந்து அடிச்சப்போ இந்த ராவல்பிண்டியில ஒரு பேஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு இந்த டெரரிஸ்ட் இது. அது எங்க இருக்குதுன்னா ராவல்பிண்டியோட அங்க வந்து பாகிஸ்தானோட இது இருக்கு, தட் இஸ் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அவங்களோட இந்த நியூக்ளியர்ஸ் இருக்குது. சொல்றாங்களே இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி, பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி, ஆகியல அங்க பக்கத்துல தான் அவங்க நியூக்ளியர் இதுவும் வச்சிருக்காங்க. அப்போ இந்த கிறுக்கு பசங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு அந்த நியூக்ளியர் பாம்பை வெடிச்சிடலாம், எப்படியோ நம்ம நாடு பரதேசியா இருக்குது, நம்ம பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோம், அதில் நம்மளுக்கும் நஷ்டம் அவனுக்கும் நஷ்டம், அடிச்செடுத்துல அந்த கிறுக்கனுங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது வந்து சைனாக்கு தெரிய வர சைனா வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு சொல்ல, இந்த நியூக் அடிச்சதுன்னா உலகத்துக்கே ஆபத்து. நம்ம நினச்சிக்கலாம் எல்லாரும் அவங்க நாட்டு சண்டை தானே, அவங்க நாட்டு சண்டை. இந்த வைஸ் பிரசிடென்ட் சொன்னார் பாருங்க, இந்த ஜிடி வான்ஸ் இந்த வான்ஸு, இந்த அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட், இது எங்களோட பிரச்சனை கிடையாதுட்டு. அப்போ உங்கள் பிரச்சனை கிடையாட்டி எப்படி உங்கள் பிரசிடென்ட் 2 நாளில் கூப்பிட்டுருக்காரு, யாரு ஜிடி வான்ஸ், இந்த 2 பிரைம் மினிஸ்டரையும், யாரு மோடிக்கும் கூப்பிட்டுருக்காரு, அங்கே ஷரீஃப்க்கும் கூப்பிட்டுருக்காரு. 2 பேருமே பதில் உருப்படியாக கொடுக்காதப்பதான் ட்ரம்ப்புக்கு வந்துருச்சு, ஐயோ உலகமே பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அவராகவே சுவமோட்டோவை 2 பேர்த்தையும் மிரட்டி இந்த சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டோட பழைய இந்த 75 வருஷ கால வரலாறை பார்த்தீங்கன்னா 62ல் ஒரு வார் நடந்துச்சு சைனாவோட நம்மளுக்கு, அப்போ நேரு பீரியட். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோடையும் நடந்துச்சு. பாகிஸ்தானில் 65ல் அப்போ வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தெல்லாம் ஒரு கேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானோட மெயின் சிட்டியவே நம்ம ஆர்மி பிடிச்சிருச்சு. அந்த வார் சீஸ் ஃபயர் ஆச்சு.